எல்லாத்தையும் ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. திரும்பி வந்து பார்த்தா யாருமே இல்லை, எந்த பொருளுமே இல்லை. எல்லாமே திருடு போய்விட்டது, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இழப்பு. அப்ப தாவீது தனக்கு பலன் இல்லாமற் போக மட்டும் அழுதாராம். மனைவி பிள்ளைகளை இழந்து சொத்துக்களை இழந்து அழுகை கண்ணீர் வடித்தார். ஒருவேளை நீங்க இழப்புக மத்தியில் இருக்கலாம். சரீர ஆரோக்கியத்தை இழந்து போய் பலவீனப்பட்டுட்டீங்களா? குடும்பத்தின் செல்வத்தை இழந்து தரித்திரத்துல வந்துட்டீங்களா? இருந்த வேலையை இழந்து அடுத்து என்ன செய்யறதுன்னு தடுமாறுறீங்களா? வியாபாரத்துல இழந்து கடன் பிரச்சனைகளை சிக்கி கொண்டீங்களா? உறவுகளை இழந்து நீங்க தவிக்கிறீங்களா? இழப்புக்கு மத்தியில யாரோ ஒருத்தரை பிரியமானவங்களை மரணத்துல அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால இந்த இழப்புனால வேதனைப்படுறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை, உங்க செல்வத்தை, ஆரோக்கியத்தை, பொருட்களை, உறவுகளை இழந்து தவிக்கிறீங்களா? ரொம்ப வேதனை தான். இழப்பு என்பது மிகப்பெரிய வேதனை. தாவீது மிகவும் அழுதார் என்று வசனத்துல சொல்லப்படுது. அப்புறம் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்திலே போனார். ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே, என் மனைவி பிள்ளைகள் சொத்துக்கள் எல்லாம் போயிட்டு சத்துருக்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களே. ஆண்டவர் அப்பதான் சொல்றார், பயப்படாதே தாவீது, இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தருவேன். ஒன்றையும் சத்துரு கொண்டு போக முடியாது. இந்த சத்துருக்கிறான பிசாசு, அவன் தான் நமக்கு இழப்பை உண்டாக்குகிறவன், நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுகிறவன். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய், எல்லாத்தையும் நான் திரும்ப தருவேன். அதே மாதிரி ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார் என்கிற சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில இழந்து போன வேலையை நீங்க திரும்ப பெற்றுக் கொள்ளுவீங்க. இழந்து போன சொத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளுவீங்க. இழந்து போன சரீர ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுவீங்க. இழந்து போன உறவுகளை திரும்ப பெற்றுக் கொள்ளுவீங்க. இழந்து போன ஊழியத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுவீங்க. நீ எதை இழந்து போய் நிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்ற, திரும்ப தருவேன். விசுவாசிங்க. நாம் இழந்து போனதை நமக்கு திரும்ப கொடுக்கத்தான் இயேசு சிலுவையில எல்லாவற்றையும் இழந்து போனவராய் தொங்கினார். பாருங்க, அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். வஸ்திரத்தை இழந்து, ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை இழந்து, சரீர பலனை இழந்து, அவருடைய சீஷர்களை இழந்து, எல்லாத்தையும் இழந்து தனியாய் சிலுவையில தொங்கினார். இழந்து போன நிலைமையில் இருக்கிற நமக்கு நாம் இழந்து போனதை திரும்ப கொடுக்க அவர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். உங்களை நேசிக்கிறார். நீங்க இழந்து போனதை திரும்ப தருவார். விசுவாசிங்க. இன்றைக்கே அது ஆரம்பிக்கும். இன்றைக்கு அதற்கான சூழ்நிலைகள் மாறும். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இழந்து போனதை திரும்ப தருவேன்னு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நான் அதை